அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்து எப்போதுலேருந்து எப்போ இந்த வருஷம் 2026ல் அதனுடைய டேட் என்ன? இப்போ வரக்கூடிய பிப்ரவரி 13ஆம் தேதி நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது சரிங்களா. அன்றைய தினம் நீங்கள் ஆக்சுவலாக அது வந்து மிட் நைட் நமக்கு 1:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும் அந்த காலம். சூரியன் வந்து எப்பயுமே ஒரு ஒரு தமிழ் மாதம் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு போவார் கரெக்டுங்களா. மாசி மாதம் சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம அது விஷ்ணுபதி காலம் அவங்க சொல்லப்படுது. அந்த காலம் நைட்டு 1:30 2 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்போது நம்ம அந்த டைம் கோவில் திறந்துருக்காது. ஸோ உங்கள் ஊரில் எந்த கோயில் பெருமாள் கோயில் காலையில் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே திறந்திருந்து நீங்கள் போய் வழிபாடு எடுக்கிறீங்கன்னா சால சிறந்ததாக இருக்கும். இல்லை எங்களால் 4:30 மணி 6 மணிக்கு முடியலன்னா 10:30 மணிக்குள்ளே காலையில் 10:30 மணிக்குள்ளே நீங்கள் போய் இந்த வழிபாட்டு எடுத்துக்கலாம். தாராளமாக நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனாலே முதல்ல கொடிமரத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அது தெரியும்ல. சிவன் கோயிலுக்கு தான் கடைசியில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஆனால் பெருமாள் கோயிலில் முதல்ல தான் ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் அன்றைக்கி முடிஞ்சால் 2 நெய் தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு கையில் ஏதாவது ஒரு மலர் எடுத்துக்கோங்க. 27 மலர் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொடிமரத்துலேருந்து கருவறை போயிட்டு 27 முறை சுற்றி வாங்க. ஒரு முறை சுற்றும் போதும் ஒரு பூவை நீங்கள் கொடிமரத்தில் வச்சுடுங்க. வச்சுட்டு கையில் கொண்டு போங்க. ஒரு 50 கிராம் கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு இருக்குல்ல, அதை வாங்கி எடுத்துகிட்டு போங்க. மஞ்சள் 50 கிராம், குங்குமம் 50 கிராம் வாங்கிட்டு போங்க. நீங்கள் சுற்றி முடிச்சுட்டு அந்த டைமண்ட் கல்கண்டை அங்கே பெருமாள் கோயிலில் ஏதோ ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, பிரித்து கொட்டிட்டு மஞ்சள் குங்குமம் அதுவே பிரித்து கொட்டிட்டு பெருமாள் கிட்ட ஏதாவது ஒரே ஒரு நியாயமான கோரிக்கை வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அதுக்கு நிறைய சான்று இருக்கு என்கிட்ட.